எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வருத்தமே இருக்குன்றார். எங்கள் கொடி கம்பங்களை கட்ட விட மாட்டேங்கிறாங்க, சில இடங்களில் பிரச்சனையாக இருக்குது, அது வருத்தமே இருக்குது. அதை தாண்டி வேறு பிரச்சனைகள் பெருசாக இருக்குது. மாநில நலனுங்கிற ஒரு விஷயம் பெருசாக இருக்குது. அப்போ மாநில நலனுக்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இவர்கள் சொல்கிற யூகங்களுக்கெல்லாம் அடிப்படையில், அவர் சொன்னது தான் யூகங்களுக்கெல்லாம் அடிப்படையில் அதிமுக மட்டும் தனியாக ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அன்னைக்கு கூட இது மாதிரியான யூகங்களில் வாய்ப்பு இருக்குது, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூட்டணி சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பாஜகவோடும் பாமகவோடும் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோடும் கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவாக நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம், எங்கள் கட்சியினுடைய பிரகடனமாகவே டிக்ளேர் பண்ணிட்டோன்ட்டார். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி அதிமுக கூட்டணியில் போவார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி இல்லையாது. ஆனால் அரசியல் ரீதியாக அப்படி தொடர்படுத்தி பார்க்குறாங்க. வைகை செல்வன் திருமாவளவன் மீட் பண்ணதில் பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குமோ, ஒருவேளை அதிமுக பாஜகவை கழட்டி விடுறதுக்கான முயற்சிகளை செய்தோ அப்படின்னா, அதிமுகவை பாஜக கழட்டி விடுறதுக்கான முயற்சிகளை செய்தார்கள். டிவிக்கே அதிமுக கூட்டணியோட ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. 40 சீட்டு, ஒரு டெப்யூட்டி சிஎம், ஒரு மினிஸ்டருங்கிற எல்லாம் டீலிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது தெரிஞ்சு போய் தான் பாஜக 10 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.